இந்த யூடியூப் வீடியோ பிசுறு இல்லாமல் போடுறதுக்காக ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறேன். அந்த பொருள் வந்ததும் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். எல்லாமே கரெக்டாக நடக்குது. நான் கடைசி நேரத்தில் ஒரு ஆப்பு, அந்த பொருள் கைக்கு கிடைக்கிறதுல ஒரு சின்ன ஆப்பு அப்படி நடந்தால் என்ன ஆகும், அது எனக்கு நடந்துச்சு. அது என்னன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். பொதுவாக ஆன்லைனில் இப்போ நம்ம நிறைய பொருள் ஆர்டர் போட ஆரம்பிக்கிறோம், நிறைய வருது போகுது டன். இதில் எங்கெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாளைக்கு ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது தான். முதல் 2 வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோவில் இப்போ கேமரா பார்த்து பேசுகிறப்போ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேச வேண்டியிருக்கு. அப்போ பேசுகிறப்ப அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோ இடையில கட் ஆகுது. நம்ம அடுத்தடுத்து என்ன பேசணும் மைண்ட் செட்டில் ஒரு முக்கியமான வார்த்தைகள் எல்லாத்துலேயும் என்னோட எக்ஸ்பிரஷனை சரியாக பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ இதுக்கு சொல்யூஷனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெலிப்ராம்ப்டர் இருந்தது. டெலிப்ராம்ப்டரை பற்றி நீங்கள் பார்த்துங்க. அது எப்படின்னா நியூஸ் சேனலில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. அந்த டெலிப்ராம்ப்டரை தேடி பக்காவாக எது நல்லா இருக்குது அப்படின்றத தேடி ஆர்டர் பண்ணுறேன். நான் எங்கள் கார்டுகள் ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணால் அது ஒரு 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 4-5 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பண்ணால் அது 25ஆம் தேதி டெலிவரின்னு வருது. அப்போ 3 நாள் கேப் இருக்குது. அதாவது நான் என்னைக்கு ஆர்டர் பண்ணுறேனோ அதுலேருந்து 3 நாள் கழிச்சு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு டெலிவரி அப்படின்னு அதில் வருது. சரி, இந்த நாள் நம்ம சும்மா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிப்ராம்ப்டருக்கான ஸ்கிரிப்டை நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அடுத்த 2 வீடியோக்கான ஸ்கிரிப்ட் திருப்பி ரீரைட் பண்ணி பக்காவாக ஸ்கிரிப்ட் எழுதி டெலிப்ராம்ப்டரில் போட்டு அப்படியே பார்த்து பேசுகிற மாதிரி பிளான். அந்த மாதிரி ஸ்கிரிப்டை பக்காவாக எழுதியாச்சு. அதுக்கேற்ற தம்பைல் டிசைனு ப்ளஸ் ஆட்ஸாக்கு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு 25ஆம் தேதி மரணம் வெயிட்டிங். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வரும்ல. நான் இந்த இடைப்பட்ட நாட்கள் 25ஆம் தேதி இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு 25ஆம் தேதி உட்காரும் போது வேறு எதையுமே ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா இப்பயும் நான் செல்ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட செல்ஃபோனில் ஷூட் பண்ணும்போது நான் ஃப்ளைட் மோடில் போட்டுருவேன். அப்போ இன்கமிங் கால் எதுவுமே வராது. ஒருவேளை இன்கமிங் காலை நம்ம எடுக்கலைனாலும் ஆன்லைன் ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்றக்காண்டி நான் ஒர்க் பண்ணாமல் இந்த 25ஆம் தேதி வெயிட்டிங், இந்த பொருள் வரும் அப்படின்னு. காலையில் எனக்கு வந்துருச்சு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அடைஞ்சிருச்சு. இப்போ அந்த ஹப்பில் இருந்து வெளியில் போயிடுச்சு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். வரல. திருப்பி கொஞ்சம் நேரம் சாயங்காலம் ஒரு அப்டேட் வருது, நைட்டு 10 மணிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு அப்டேட் வருது. 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். 10 மணிக்கு வரல. அப்படியே என்னடா இது, நம்ம என்ன பிளான் பண்ணபடி சொதப்புது அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்த நாள் காலையில் ஒரு பாப்பப் வருது. காடுகள் ஆப்ல இருந்து ஒரு பாப்பப் வருது. என்ன வருது அப்படின்னா, நாளை 26ஆம் தேதி காலையில் அது வருது. 27ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியல, உள்ள சரியான நேரத்தில் டெலிவரி வரல அப்படின்னா உங்களுக்கான ஃபண்டை உடனே ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்டா வெங்காயம், யாருக்கிட்ட ஃபண்டு ரீஃபண்ட் வேணும், அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பொருள் வந்தால் போதும்னு நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பொருளை வச்சு தான் எங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம், ஓகேவா. ஆனால் திருப்பி இது யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னடா சரி அப்போ இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாதா, நாளைக்கு தான் பொருள் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு 10 மணிக்கு ஒரு பாப்பப் வருது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும், 26th இன்னைக்கு கண்டிப்பாக டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வருது. சரி, திருப்பி வெயிட்டிங். சாயங்காலம் ஆகுது வரல. திருப்பி அதே மாதிரி ஈவினிங் நைட்டு 10 மணிக்குள்ளே ஆயிரும் அப்படின்னு திருப்பி வருது. 10 மணிக்குள்ளே ஆயிரும்னு வந்தால் வரல. 9 மணி வரையும் சலனமே இல்லை. இதில் காடுகள் மாதிரி ஒரு ஆன்லைனில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இது ட்ராக்கிங் நீங்கள் போய் அந்த ஆப்பில் போய் ட்ராக்கிங் பண்ண முடியும். ஓகே, ட்ராக்கிங் பண்ண முடியும். அந்த ட்ராக்கிங்கில் உங்களுக்கு எந்த ஹப்புக்கு போயிருக்கு, என்ன யார் வர்றா, அந்த டீட்டெயிலாம் வராது. ஜஸ்ட் இந்த ஹப்பில் இருந்து லெஃப்ட் ஆயிடுச்சு, வெளியில் வந்துருச்சு, இனி உங்களை அடைஞ்சிரும், இவ்வளோதான் அதில் டீட்டெயில் இருக்கும். சில ஆன்லைனில் எப்படி இருக்கும்னா, அந்த கொரியர் பாயோட நம்பரு, யார் கொண்டு வரா, அதோட ஓடிபி எல்லாம் வந்துடும். அப்படி வந்தாலும் இங்கே ஃபோன் பண்ணால் எடுப்பாங்களா, அதெல்லாம் 2வது பிரச்சனை. இதில் அதுவும் வராது, காடுகளில் அதுவும் வராது. ரைட், ஓகே, டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நைட்டு 9 மணி ஆச்சு. 9 மணிக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேம் கால் அப்படின்னு ஒரு கால் வருது. அதை எடுத்த காடுகள் இருந்து பேசுகிறாங்க. பேசிட்டு ஹிந்தி இங்கிலீஷ் 2 ஆப்ஷனில் தான் பேசுகிறாங்க. அதில் நான் இங்கிலீஷில் செலெக்ஷன் பண்ணுறேன். அப்போ உங்கள் பொருள் உங்கள் கைக்கு வந்துருச்சா அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒன்று கேட்குறாங்க. எனக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். நான் பதட்டத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், வந்துருச்சான்னு கேட்டப்போ வரல அப்படின்னா ஒன்றை கிளிக் பண்ணுங்கன்னு ஏதோ வந்துச்சு. அதை தான் கேட்குறாங்க போட்டுருக்குன்னு ஒன்றை கிளிக் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் காடுகளோட ஆப்பில் எனக்கு வருது, உங்கள் பொருள் ரிட்டர்ன் செய்யப்பட்டது அப்படின்னு. மண்டகாஞ்சிச்சு, ஓகேவா. இப்போ என்னன்னா, அந்த பொருள் ரிட்டர்ன் செஞ்சப்பட்டா திருப்பி நான் ரீஆர்டர் பண்ணி திருப்பி 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டை பேச முடியும். சரி, அது வந்ததுக்கப்புறம் வாரத்தில் 2 வீடியோ போடணும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு என் மொத்த அந்த பிளானும் காலி. இடையில க்ளோஸ் சர்க்கிள் இருக்க ஒரு ஆள், என்ன நீங்கள் வீடியோவே போடல அப்படின்னு வேற வருது. அதில் பெருமையாக அந்த மாதிரி நான் ஒரு டெக்னிக்கல் விஷயம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்துருச்சுன்னா நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெரிய பீத்துற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனால் வரல.
இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் நண்பன் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறேன். டே இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் பொறு, இந்த டெலிவரி சர்க்கிளில் இருக்க ஒரு ஃப்ரெண்டை தெரியும், அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு எனக்கு கூப்பிட்டுட்டு நீ ஒன்று பண்ணு, நைட்டு 9:20 தானே உனக்கு ரிட்டர்ன் போட்டிருக்காங்க, நாளைக்கு காலையில் தான் அது போகும், நான் ஒரு ஹப்பு இருக்கிற இடத்த சொல்கிறேன், அங்கேருந்து நீ போய் காலையில் 7 மணிக்கெலாம் போ, அவங்க அதை கொடுக்குறக்குள்ளே நீ வாங்கிடலாம் அப்படின்னா. சரி ஓகே, நம்மளுக்கு தேவை பொருள், வேலை பார்க்கணும். ஓகேவா, 3 நாளாக ஸ்கிரிப்ட் எழுதுறதும் தம்பையில் ரெடி பண்ணுறதுலையுமே போயிடுச்சு, இந்த வீடியோ போடுறதுல இல்லை. ஓகேவா, நம்ம போய் வாங்கிடுவோம்னு சொல்லி காலையில் 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு எதுவும் சாப்பிடாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வண்டி, ஏன்னா அந்த ஹப்புக்கும் நான் இருக்க வீடுக்கும் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் தள்ளி, 7 மணிக்கு நான் போனோம் அப்படின்னா ஒரு 6:15 நான் எந்திரிச்சா தான் போக முடியும் அப்படின்ற சூழலில் 5:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு சொட்டரை போட்டு குளிரில் வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. நேராக ஹப்புக்கு போயிட்டேன். போய் அந்த மாதிரி கேட்டால் அவங்க எந்த ஏரியா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏரியாவே இந்த ஊரையோ சொல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உடனே இந்த ஏரியாவில் தான் நடக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது, நிறைய ஏரியாவில் இது நடக்குது. ஓகேவா, அதனால நான் ஊரையோ நடக்கிற இடத்தையோ அந்த ஹப் இருக்க இடத்தையோ நான் சொல்ல விரும்பலை. இதில் கடைசியாக உங்களுக்கு தெரியும், அப்படியே ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே இருக்கேன் எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகேவா, நான் அந்த இதுக்கு போயிட்டேன். போனால் அவங்க கிட்ட கேட்டதும் அவங்க உள்ளே போனது எந்த ஏரியான்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த ஹப்பு கிடையாது, அவங்க இன்னொரு ஏரியா சொல்கிறாங்க. அது என்னன்னா அந்த ஹப்பில் இருந்து 20 கிலோமீட்டர். அப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் அந்த ஹப்பில் அது இருக்கா அப்படின்ற டீட்டெயில் மட்டும் நீங்கள் கேட்டு சொல்ல முடியுமா, அங்கே இருக்கிற ஃபோன் நம்பர் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டப்போ, அப்போ இந்த ஹப்போட இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரை சொல்லி அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னதும் நான் இந்த மாதிரி சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்து அந்த ஹப்பில் இருக்கா இல்லையான்னு தெரியணும், ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே நான் கேட்ட டோனில் கொடுத்துட்டாரு. சில பேர் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, உடனே ஹம்பில் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. நான் ஃபோனை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திருப்பி அவர் கேட்டாப்புல நீங்கள் ட்ராக்கிங் ஐடி கொடுங்க, இங்கேருந்தே பார்த்தாலே தெரியும் அப்படின்னு. உடனே நான் ஃபோன் அடிச்சு கட் பண்ணிட்டேன். ட்ராக்கிங் ஐடி எடுக்கிறதுக்குள்ள எங்கே ஃபோன் போச்சோ அந்த ஹப்லேருந்து ஃபோன் வந்துச்சு. சார் எடுத்து பேசுவாங்க, நீங்கள் எடுத்து பேசுங்க அப்படின்னா ஃபோன் அடிச்சுட்டேன். அவர் எடுத்து பேசினா அந்த ஹப்போட இன்சார்ஜ் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நேற்று நான் லீவு, இன்றைக்கி தான் வந்துருக்கேன். ஓகே, ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நேற்று நைட்டு 9:20 உங்களுக்கு ரிட்டர்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மொத்த ரிட்டர்னையும் ஏறி லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பசங்க போவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்காது, அது நேற்றே ரிட்டர்ன் போயிருக்கும். தப்பாக எடுத்துக்காங்க, எந்த ஏரியா என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு அப்போ எங்கள் சைடு தப்பு இருக்குது, நான் அந்த பையனை சத்தம் போடுறேன், அடுத்து ஆர்டர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க, இந்த ஏரியா இந்த அட்ரஸ்க்கு திருப்பியும் அதே விஷயத்தை ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க, கண்டிப்பாக வந்து கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப ரெஸ்பான்ஸாக பதில் சொல்லிட்டு வச்சுட்டாரு. அப்போ இவர்கிட்ட ட்ராக்கிங் ஐடி உடனே ஃபோன் பண்ணிவிட்டு எதுக்கு இன்னொரு வாட்டி இருக்கட்டும், இவர்கிட்ட ட்ராக்கிங் ஐடி கொடுத்துட்டா இவர் ட்ராக்கிங் ஐடியை பார்த்துட்டு இல்லை பஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, நீங்கள் திருப்பி தான் போடணும் அப்படின்னு. சரி திருப்பி தான் போடணும், கட்டின பணம் வேறு அங்கே நிற்கிது, என்னடா பண்ணுறது, பணம் எத்தனை நாளில் வருது, அதுக்கு 3 நாள் ஆக போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நான் காலையில் போயிட்டு வந்து 8:30 மணிக்கு ஆக்சுவலி பணம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுதான், கார்டுகளில் ஆர்டர் பண்ணுறதுல ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பணம் இமீடியட்டாக ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இவங்க ரெஸ்பான்சிபிளாக பதில் சொன்னாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. இப்போ திருப்பி நான் ஆர்டர் போட்டிருக்கேன். 2வது தடவை ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. என் நண்பன்கிட்ட சொல்லி அவன் வந்து மெயினான இடத்துல அவனோட ஆஃபீஸ் இருக்குது, அவன்கிட்ட சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டுரு, கேஷ் ஆன் டெலிவரி போடு, நான் பணம் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். 3 நாள் கழிச்சு தான் வரும். ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எந்த 2 வீடியோ போடணும்னு நினச்சோனோ அந்த வீடியோ போக முடியல. இப்போ இந்த பொருள் வராமல் இருக்கிறதுக்கு புலம்பல் வீடியோ இப்போ போட்டுட்ருக்கேன். ஒரு பொருள் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த பொருளை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா என்ன கூத்து நடக்கும். இல்லை தப்பு எங்கே அப்படின்னா அந்த டெலிவரி பாய் அவர் வெளியில் எடுத்தார் இல்லையா, வெளியில் எடுத்தவர் என்னோட வீடு சிட்டிலேருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அந்த 13 கிலோமீட்டர் இவங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்து அவங்க பொருளை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட் இல்லை. அப்போ எனக்கு புரியலை, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அந்த ஒரு பர்சன் பண்ணுற தப்பு இத்தனைக்கு 11 மணிக்கு லெஃப்ட் ஆயிடுச்சு வந்துடும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வருது, ஆனால் அதோட ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை. இப்படி ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க் மேலே அவங்களுக்கு பேஷன் இல்லைன்னு அர்த்தம். இவங்களை நான் அந்த ஆன்லைன் மற்றவங்களை குத்தம் சொல்லி அந்த ஹப்பில் இருக்கிறவங்க மேனேஜரை குத்தம் சொல்லி 10 பைசா பிரோஜனம் இல்லை. 7 மணிக்கு நான் போகும்போது அங்கே ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எக்கச்சக்கமாக பிரிச்சுட்டு இருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் எந்த இது போகணும் டெடிக்கேஷனாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. நான் பெரும்பாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாட்டேன், இதனால தான். ஏன்னா லோக்கலில் இந்த பொருள் கிடைக்குது, அந்த ஆன்லைனில் பார்த்துட்டு லோக்கலில் இருக்க தெரிஞ்சவங்களை வச்சு அந்த பொருளை வாங்க பார்ப்பேன். ரொம்ப சிம்பிள். கஸ்டமர் சர்வீஸ்ன்றது நீங்கள் லோக்கலில் வாங்கினீங்கன்னா தான் கிடைக்கும், ஆன்லைனில் வாங்கினா வாய்ப்பே கிடையாது. இதில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். உடனே இந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க, உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், கஸ்டமர்ஸ் இது நீங்கள் கன்சூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவீங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பாஸ், நம்ம ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிற ஓடிட்டே இருக்கும், அதுக்கு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். இந்த ஓடிட்டு இருக்க டயத்தில் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி நம்ம போகிறதுக்கு இல்லை. இந்த அவசரத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் எங்கள் சிக்கலே. நம்ம சொல்லிடலாம், ஆனால் வாய்ப்பு இல்லை. அதனால தான் லோக்கலில் நான் தேடுவேன்.
ஒரு பொருள் லோக்கலில் கிடைக்குதா, அந்த பொருள் எடுத்து இந்த பொருள் லோக்கலில் கிடைக்கல, நான் சென்னையில் ட்ரை பண்ணுறேன். அடுத்து நான் இருக்க ஊர்லேருந்து சென்னையில் ட்ரை பண்ணுறேன். அங்கேயும் லோக்கலில் ஒருத்தர் சூப்பராக சர்வீஸ் பண்ணார். கேட்டார், எல்லாம் நான் இருக்கு பிரதர் டெலிபிராம்டர், நான் பார்த்து சொல்கிறேன்னாரு. நான் செல்ஃபோனில் எடுக்கிறது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு செல்ஃபோனில் வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் அப்படின்னு சொல்லவும் அவர் பார்த்துட்டு இல்லை, நீ இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்க டெலிபிராம்டரை விட இது பாதி ரேட்டு, ஆனால் அது செல்ஃபோனுக்கு ஒத்து வராது, டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு மட்டும்தான் ஒத்து வரும் அப்படின்னு. அப்புறம் நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், நீ போகிற செல்ஃபோன் டிஎஸ்எல்ஆர் ரெண்டுக்கும் சேர்த்து போ, நாளைக்கு நீ டிஎஸ்எல்ஆரில் ஷூட் பண்ண மாறும்போது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அதை விட 2 மடங்கு காசு இருக்கிறத நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது, முன்னாடியே பே பண்ணது, அது அங்கேருந்து பேக் பண்ணி அனுப்புனது, இங்கே ஹப்புக்கு வந்தது, இந்த ஹப்பில் இருந்து வெளியில் வந்தது, இதில் எதுலேயுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொருளை என்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ஒரு பர்சன் பொறுப்பு எடுக்கிறாங்களா, அங்கே தப்பு. அவங்க கொடுக்குறதுக்கு லேசினஸ். நான் இப்போ போய் திட்டுறதுனாலையோ கேஸ் போடுறதுனால இது மாறுமான சத்தியமாக மாறாது. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் கிடையாது. எத்தனையோ பேர் செத்தாங்க, அதை மாற்றி நம்ம போயிட்டே இருக்கமே. ஒரு டிராவல், மிகப்பெரிய டிராவல், இந்தியா ஃபுல்லாக திரும்பி பார்க்குற அளவுக்கு எத்தனையோ டிராவல் கேன்சல் ஆச்சு, செத்தவங்க வீட்டுக்கு போக முடியல, கல்யாணத்துக்கு போக முடியல, எவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் 3 நாளில் மறந்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். இப்போ இதில் போய் நான் திட்டுறதுனால இது பண்ணுறதுனால எதுவும் நடக்க போதுன்னா சத்தியமாக கிடையாது, 100% கிடையாது. அப்போ இப்படி தான் இருக்குது இந்த சிஸ்டமோட பிரச்சனை. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறப்ப இந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்குது. இதை வச்சு பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஆன்லைனில் ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணுறீங்க, இது வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் நடக்கிற 100% வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே தான் செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணுன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அவங்க தரப்பு அதை கேட்டால் அவங்களுக்கு அவங்க தரப்பு நியாயம் இருக்கும். நான் அங்கே இங்கே நியாயத்துக்கு சொல்லுவோம். ஆனால் பாதிக்கப்பட போகிறது இப்படி விஷயங்கள் தான். ஒரு பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணணும்னு அதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மூட் அவுட் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் தெரியும். அது வந்து அந்த டெலிபிராம்டர் கிளாஸ் உள்ளது, கொஞ்சம் மிஸ் ஆனால் கதை கந்தல் உடஞ்சிரும். அதை மெயின்டைன் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். இப்போ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணணும், டெலிபிராம்டர் வந்த பிறகு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை பார்த்து ரீட் பண்ணுறது கரெக்டாக வருதான்னு யோசிக்கணும். இது எல்லாத்தையும் வச்சு தான் இதை பிளான் பண்ணுது மொத்தமாக ஆப்பு. இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு லோக்கலில் கிடைக்குதா டெக்னிக்கல் பொருட்கள், இல்லை மற்ற பொருட்கள். ஏன்னா லோக்கல்காரங்களுக்கு சப்போர்ட் இதுதான் சொல்லுவாங்க, ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா சப்போர்ட் இருக்காது, ஆன்லைனை விட நீங்கள் ஆஃப்லைனில் யோசிங்க அப்படின்னு. நான் நிறைய பொருட்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் அதுலேருந்து ரேட்டை பார்த்துட்டு லோக்கலில் இந்த ரேட்டில் எனக்கு கிடைக்குமானா ஒரு 100 ரூபா கூட வரும், தப்பே இல்லை. ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வாரத்துக்குள்ளே 2 வீடியோ போகணும், 2 ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சாச்சு, எல்லாமே பண்ணி வச்சு. இது கொடுத்த ஸ்ட்ரெஸ் 2 நாளாக இருக்குது. 25ஆம் தேதி வர வேண்டிய பொருள் வரல, 26ஆம் தேதியும் வரல, 26ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு ரிட்டர்ன் போட்டாச்சு. திருப்பி 27ஆம் தேதி ஆர்டர் போட்டிருக்கேன், 30ஆம் தேதி தான் வருது. அதுவும் வந்தாதான் அது வரையும் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காம இதை நம்ம பேசிடுவோம். சினிமா சம்பந்தமாக தான் நான் நிறைய பேசணும் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா சினிமாவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது சம்மந்தமாக தான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே நான் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆன்லைனை நான் ஊக்குவிக்கிற மாதிரியான ஆட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது இதுதான். இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நடந்த விஷயங்களை கேட்டதுக்கு நன்றி. ஏன்னா இடையில ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். நம்ம ஒரு விஷயத்த டீட்டெயில் விஷயத்துக்கு வாடா அப்படின்னு சொல்கிறோம். பட் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லலைன்னா இதோட தாக்கம் புரியாது. என்றைக்குமே நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வராத வரையும் தான் எல்லாமே அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால இங்கே எல்லாமே மறக்கப்படுது, மறந்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரே விஷயம் தான், திட்டுறதுனால ஒன்றும் நடக்காது யோசிச்சுட்டு இதை நான் சொல்கிறேன். இனிமேல் ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கலன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க, தவறே கிடையாது. ஆனால் அதை வச்சு பிளான் பண்ணாதீங்க. இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த வீடியோவை இதுவரையும் ஸ்கிப் பண்ணாமல் மொத்த கதையும் கேட்டவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், தொடர்ந்து டெலிபிராம்டர் வந்த பிறகு எவ்ரி வீக் 2 வீடியோ போட போகிறது உறுதி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. அடுத்ததில் அந்த 2 ஸ்கிரிப்டையும் எழுதி வச்ச ஸ்கிரிப்டோட பேசுகிறேன். இல்லை அதுக்குள்ளே என்னால் இப்படி ஃப்ளோவில் ஒரு வீடியோ போட முடிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடியே போடுறேன். நன்றி, வணக்கம்.